எங்க ராயபுரத்துக்கா போட்டிருக்காங்க. எல்லாம் வல்ல தெய்வமது எங்கும் உள்ளது நீக்கமர. எல்லாம் வல்ல தெய்வமது எங்கும் உள்ளது நீக்கமர. சொல்லால் மட்டும் நம்பாதே, சுயமாய் சிந்தித்தே தெளிவாய். சொல்லால் மட்டும் நம்பாதே, சுயமாய் சிந்தித்தே தெளிவாய். வல்லாய் உடலில் இயக்கமவன், வாழ்வில் உயிரில் அறிவுமவன். கல்லார் கற்றார் செயல் விளைவாய், காணும் இன்ப துன்பமவன். அவனின் இயக்கம் அணுவாற்றல், அணுவின் கூட்டு பக்குவம் நீ. அவனின் இயக்கம் அணுவாற்றல், அணுவின் கூட்டு பக்குவம் நீ. அவனில் தானி உன்னிலவன், அவன் யார் நீ யார் பிரிவேது. அவனில் தானி உன்னிலவன், அவன் யார் நீ யார் பிரிவேது. அவனை மறந்தால் நீ சிறியோன், அவனை அறிந்தால் நீ பெரியோன். அவன் நீ ஒன்றாய் அறிந்த இடம், அறிவு முழுமை அது முக்தி. அவன் நீ ஒன்றாய் அறிந்த இடம், அறிவு முழுமை அது முக்தி. அறிவு முழுமை அது முக்தி. என்னுடைய வாழ்க்கையை நான் நடத்தி கொள்வேன் என்று ஒரு முடிவு எடுத்துக்கொண்டா செய்ய முடியாதா? ஏன் பிறரும் வருத்தணும்? பொருளுக்காக, அதிகாரத்துக்காக, புகழுக்காக ஒருவரை ஒருவர் வருத்தி கொண்டிருக்கிறது என்ற சமுதாயத்தில் இன்று நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. தேவையே இல்லையே. அவரவர்கள் நன்றாக வாழ்வதற்கு என்னாலான உதவியை நான் என்ன செய்ய முடியும் என்று உதவி செய்வதோடு சரி. ஒத்தும் உதவியும் வாழ்வது என்பதுதான் அது. அவர்களோட ஒத்து வாழ்வது, வேண்டிய போது அவர்களுக்கு உதவி வாழ்வது. பிறந்ததில் இருந்து வாழ்நாள் முழுவதும் ஏற்படக்கூடிய எல்லா நிகழ்ச்சிகளும் அலை வடிவத்தில் சுருங்கி சுருக்கி இருப்பாக வைக்கக்கூடிய இடம்தான் கருமையம். மீண்டும் அதே அலை சுழல் மனதுக்கு வரும்போது, அதை நினைக்கிற போதோ அல்லது நினைக்காத இருந்தாலும் கூட தானாக அந்த சுழல் வரும்போதோ அந்த கருத்து, அந்த பதிவு அப்படியே விரித்து காட்டும்போது எண்ணங்களாக பார்க்கணும். சும்மா உட்கார்ந்துருந்தா கூட பல எண்ணங்கள் வருது. அது அந்தந்த மன அலைச்சூழலுக்கு வர்ற போது அந்தந்த பதிவுகள் காட்சியாக வாழ்க வையகம் முடிந்துவிடும். அந்த தூயோனின் தீர்ப்பு அதை காட்டிவிடும். நடைபோட்ட முன்னோர்கள் சென்ற இடம், நீ நினைத்தாலே சிந்தனைகள் மாறிவிடும். தொடரும் கதை ஒரு நாள் முடிந்துவிடும். அந்த தூயோனின் தீர்ப்பு அதை காட்டிவிடும். நடைபோட்ட முன்னோர்கள் சென்ற இடம், நீ நினைத்தாலே சிந்தனைகள் மாறிவிடும். சுகர் பிபி எல்லாம் எதுவும் இல்ல. அப்பாக்கு சுகர் பிபி தைராய்டு என்ன இருந்தது? சுகர்
எப்படியோ ஒரு 1500 ரூபா வரைக்கும் சொல்லுவாங்க. மாத்திரை மாத்திரை ஹக்கீஸ் ஒரு 3 ரூபா வந்துருதா? வந்துடும். 3000 ரூபா. ஹக்கீஸ் தேவையா? உங்களுக்கு ஹக்கீஸ் தேவையா? ஆமா, யூரின் போகும்போது டக்குன்னு திடீர்னு ஒரு சில வந்து நேரத்துல வெளில டெய்லி போயிட்டு மாத்தினேன். இல்ல அது தேவைன்னா இப்போ வேணும்னா கொடுத்துட்டு போவோம். டெய்லி மாத்தினேன். டெய்லி காலையில் ஒரு தடவை சாயந்தரம் ஒரு தடவை. என்ன சைஸ்ண்ணே? இல்லை அவங்க வாங்கிப்பா என்ன சைஸ்? அது எல்லாமே உங்களுக்கு பண்ற மாதிரி சொல்லியிருக்கோம். இன்ஷால்லா நல்லா லேசா இருக்கும். இது அண்ணா இது ஒட்டுற மாடலா? क्या है देखेंगे पहले பரவிடும். பரவிச்சுன்னா டேஞ்சரு, ஒன்றும் பண்ண उम्र होगा முடியாது नहीं, अब तुमने जरा ताकत है ना नहीं। அப்படின்னு அந்த டாக்டர் அவர்கிட்ட தெளிவா சொல்லி இருக்கிறாங்க. அதனால என்ன பண்ணிட்டாருன்னா அவரு பயந்துட்டாரு. அவ்வளோ கிழிச்சு ஆப்ரேஷன் பண்ணி அந்த கை வைக்கும்போது ஒடிஞ்சி அது பரவிச்சுன்னா அது ஒரு பிரச்சனையா போயிடுமே அந்த பயத்துல தான் அது பண்ணாம உங்களை பார்த்துட்டு இருக்கிறாரு. புரியுதா? அதனால வந்து அவர் கரெக்டாக தான் உங்களை பண்ணிட்டு இருக்காரு. நீங்க டிஸ்டர்ப் ஆகாதீங்க. சிஸ்டர் எல்லாம் எழுதிட்டு அப்புறமா அவங்க ஒரு शीशा கவுன்சிலிங் गिरने பேசுவாங்க. पकड़ तो बुजुर्ग झुके सका அது லாஸ்ட் ஃபைனல் என்ன பண்ணலான்றது ஐடியா பண்ணிக்கலாம்.